ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவபட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, இயேசுவால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காண்பித்து அந்த நிருபங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு சபையின் தூதனுக்கு எழுதப்பட்டாலும் அந்த நிருபம் எல்லா சபை விசுவாசிகளும் ஊழியர்களும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற கர்த்தருடைய அறிவிப்பு 7 நிருபங்களிலும் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவானுடன் பத்மோ தீவில் பேசிக் கொண்டிருந்தது அன்பான ஆண்டவர் இயேசுதான் என்றாலும் சபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டுமே இயேசு இடைப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற அழைப்பு அருமை ஆண்டவரிடமிருந்து பலமுறை வெளிப்படுத்தப்படுகிறது. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய காதுள்ளவன் கேட்பானாக என்று பொருள்படுகிறது. சரீரப்படியான காதுகள் எல்லாருக்குமே உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருப்பவனே ஆவிக்குரிய காதுகளை பெற்றவனாய் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரின் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை உலகத்து பாவியான மனிதர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியாது. இவர்களை கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் என்று எபிரேயர் 5:11 ஆவியானவர் அழைக்கிறார். 7 நிருபங்களிலுமே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்கள் வாக்களிக்கப்படுகிறது. ஆதி அன்பை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை புதுப்பித்துக் கொண்டவர்களே எபேசு சபையில் ஜெயம் கொண்டவர்கள் ஆகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் கலந்து கொண்டால் மட்டுமே போதாது, ஜெயம் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காணக்கூடாத சத்ரு. உலகம் நமக்கு புறம்பே நிற்கும் சத்ரு. ஆகையால் சபையானது சாத்தான், உலகம், மாமிசம் ஆகிய 3ஐயும் ஜெயங்கொள்ள வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. இப்படி 3ஐயும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவவட்சத்தின் கனியை புசிக்கும்படி தருவதாக தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமுக்கென்று ஜீவவட்சத்தை முளைக்க பண்ணினார். அதன் கனியை புசிக்க கூடாது என்று எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. அவர்கள் பாவம் செய்த நிலையில் அதை புசிக்க அனுமதிக்காமல் அதற்கு போகிற வழி தேவனால் அடைக்கப்பட்டது. இதற்கு பின்பு ஜீவபட்சத்தை பற்றி வேதத்தின் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தின் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. அது மாதந்தோறும் 12 விதமான கனிகளை தரும் என்று வாசிக்கிறோம். பரதீசு என்பது அருமை இரட்சகர் மரிப்பதற்கு முன்பாக பாதாளத்தின் ஒரு பகுதியில் தேவனை அறிந்து மரித்தவர்கள் இளைப்பாறும் இடமாக இருந்தது. அருமை இரட்சகர் உயிர்த்தெழுந்த பின்பு முற்றிலும் கர்த்தருக்குள் மரித்து இளைப்பாறும் பரிசுத்தவான்களின் வாசஸ்தலமாக உள்ளது.